வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட எஸ்எஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஜாஜ் NS 200 தான் பார்க்க போகிறோமே. இந்த லெஜண்ட் பைக், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச பைக் NS 200. நம்ம இந்த பைக் தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோமே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட ஹார்ட்டை பார்க்கலாம். ஹார்ட் வந்து பார்த்தோம்னா முன்ன இருந்த மாதிரி 24.5 PHP பவர் 9750 RPMல தான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது பவர்லாம் குறைய கிடையாது NS 200ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஹெட்லைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது 2025லே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறமேட்டுக்கு இது ஏதாச்சும் மேஜர் அப்டேட் ஒன்றும் வரல. USD ஸ்போர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் இந்த ABS கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனலில் டூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்க் பைட்டும் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் NS 200ல. பேக்கு டிஸ்க் பைட்டும் நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங் செக்மெண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பஜாஜ். பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் நல்லாவே ஒரு ஆஃப் ரோட்டில் போனாலும் நல்ல ஒரு பேக் பெயின் தராத லாங் ரைடு கூட சூப்பராக சூட் ஆகிற பைக்காக இருக்குது. அதுவும் இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் பார்த்தோம்னா MTயோட கொஞ்சம் நல்லா அப்கிரேட் இருக்கிறதுனால லாங் ரைடுக்கு நல்லா தாராளமாக போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது NS 200ல. பார்த்தீங்கன்னா 130/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த NS 200 இந்த செக்மெண்ட் ஆஃப் பவர் சிசிக்கு இந்த டயர் ஒரு நல்ல ஒரு கரெக்டான சைஸ் தான். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஹைவே க்ரூசிங்க்கு இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக்கில் இருக்க 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஃப்ரண்ட்லி அலாய்வில் கொடுத்துருக்காங்க, பேக்லேயே அலாய்வில் கொடுத்துருக்காங்க. அது முன்ன இருந்தது இப்போ ஒரு நல்ல டைமண்ட் கட் அலாய்வில் நல்லா இருக்குது. டைமண்ட் கட்டில் அலாய்வில் 2+ டயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ பிரேக்கிங்கும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த LCD பேனல் டிஸ்பிளேயில் 12,000 RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க. RPM மீட்ரு, அப்புறம் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் எங்கே இருக்குது, ஸ்பீடோமீட்டர் எங்கே இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு. ஸோ அப்புறம் மேஜராக ரெயின் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ரைட் மோடு, ரெயின் மோடு, ஆஃப் ரோட் மோடுன்னு 3 மோடு கொடுத்துருக்காங்க. அது ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இங்கே பட்டன் இருக்குது. ஸோ இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா மோடு சேஞ்ச் ஆகும். அங்கே ரைட் மோடு இருக்கிறது ரெயின் மோடு மாடும். கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் சுவிட்ச் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறது என்ன, சுவிட்சு ஹை பீமு லோ பீமு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. ஸோ இது கூட நல்லாயிருக்கு. இது வந்து ஹை, இது வந்து டிம் டிப். பைக்கில் ஏறி உட்காந்தோடனே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது பைக் ஓட்டுறதுக்கு. என்னோடய ஹைட் வந்து 5.6 ஃபீட் ஹைட் இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு லாங் ரைட் போகிறதுக்கும் நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு மிஷின் தான். நீங்கள் லோக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ரைடும் ஓட்டிக்கலாம். நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு மிஷின் தான். பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு 4000 RPMக்கு மேலே தான் பையன் வெளியே வருவானே. அப்போ ஓட்டும் போது தான் பவர் பயங்கரமாக பீக்கில் இருக்குமே. 4000 RPMக்குள்ளே ஓட்டுறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குமே பைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் 4000 RPMக்கு மேலே பையன் பங்கமாக ஓட்டுவான். தரமாக உங்களை எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவான். அதுதான் NS 200ஓட ப்ளஸ் பாயிண்ட்டே பவர் தான். அதுதான் அங்கே தான் வெளியே வருமே. 4000 RPM மேலே தான் NS 200ஓட ஒரிஜினல் ரூபமே வெளியே வருமே. இன்ஜினை பார்த்தோம்னா லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங் ரைட் போனாலும் நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு மிஷின் தான். நீங்கள் லாங் ரைட் போனாலும் அவ்வளோவா ஹீட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லிக்விட் கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணி லாங் ரைடுக்கு சூப்பராக செட் ஆகும். பைக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும் லாங் ரைடுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வைப்ரேஷன் செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னு பார்த்தோம்னா ஒரு 8000 மேலே RPM மேலே தான் வைப்ரேஷன் வருமே. ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு 80 to 90ல் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வைப்ரேஷன் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. பைக் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. முன்னைக்கும் இப்போக்கும் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பைக்கு. முன்ன வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபுட்பக்கு ஹேண்டில் பார்லாம் வரும். பட் ஆனால் இப்போ ஒரு BS6ல் இந்த அப்டேட் கொடுத்ததுனால நல்ல வைப்ரேஷனாக கம்மி பண்ணி ஸ்மூத்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜ் இன்ஜினில் கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மி பண்ணது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவ்வளோன்னு ஒரு சுசுக்கி யமஹான்ற மாதிரி ரிலேபிளான ஒரு ஸ்மூத்னஸ் கிடையாது. பட் ஆனால் பஜாஜினுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. பஜாஜ் இன்ஜினுக்குன்னு ஒரு தனி ஒரு கேப்பபிளே இருக்குது பஜாஜ் இன்ஜினுக்குன்னே. ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எட்டுது. நான் என்னோடய ஹைட் பார்த்தோம்னா 5.6 ஹைட் இருக்கேன். என்னோடய ஃபுட்டு இவ்வளோ தான் லேண்ட் ஆகுது. ஸோ அதிகமான கம்ஃபர்ட் இருக்கான்னு கேட்டால் இதுக்கு கம்மி ஹைட் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ அப்புறம் பேக் சைடில் பார்த்தோம்னா பேக் சைட் செக்மெண்ட்டில் வந்தோம்னா சேரி கார்டில் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி செக்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபுட் டெஸ்ட் போட்டு நீங்கள் ஃபேமிலி செக்மெண்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ NS 200 டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டரு, 1.5 லிட்டர் ரிசர்வ் தட்டும். மைலேஜ் பார்த்தோம்னா ஹராய் கிளைம் பண்ணுறது வந்து 36 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு செட் ஆனு கேட்டால் நீங்கள் ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணணும், ஒரு பவரும் வேணும், அப்புறம் கொஞ்சம் மைலேஜ் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஒன்றும் ஒரு நம்ம ஒரு
4000 5000 ஆர்பிஎம்குள்ளே ஓட்டினோம்னா ஒரு 43 கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம NS 200 பைக் மைலேஜ். ஸோ நம்ம கொஞ்சம் ரேஷ் டிரைவெலாம் பண்ணும்போது ஒரு 60 கியரை போட்டு ஒரு 120 அவ்வளோலாம் போகும்போது வந்து அரௌண்டி ஒரு 32 அந்த செக்மெண்ட்டில் போகும். 30 கீழே போகாது எனக்கு தெரிஞ்ச ஒரு NS 200 30 கீழே மைலேஜ் தராது. ஸோ 30க்கு மேலே தான் தரும். ஸோ நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் மைலேஜ்ன்றது எல்லா ஒரு மிஷின்லேயுமே கிடைக்கும். ஸோ அப்புறம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்ன்றது பார்த்தோம்னா பஜாஜ் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு மிஷின் தான். 2012 லான்ச் ஆனால் நம்ம NS 200 பைக்கு இன்ன வரையும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கனவு பைக்காக இருக்குது, நிறைய ட்ரீம் பைக்காக இருக்குது NS 200ன்றது. ஸோ நமக்கு ரிவ்யூ கொடுத்த ராயக்கோட்டை மெகாஸ்ரீ மோட்டார்ஸ்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் பைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பஜாஜ் செக்மெண்ட்டில் என்ன பைக் வேணாலும், ஸோ பிளாட்டினாலேருந்து டேமினார் 400 வரையும் இருக்குது, என்ன பைக் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டாக் இல்லைனாலும் ஸ்டாக் வர வச்சு கொடுப்பாங்க. இப்போ பல்சரில் பேஸ் லிமிட் கூட இவங்களுக்கு உடனே வந்த உடனே ஸ்டாக் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 10,000 டவுன் பேமெண்ட்லேயே நீங்கள் பைக் கட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரு 60 to 70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. பேசிக் உங்கள் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்க மூலிமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மேலும் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் நேரில் கூட வாங்கிக்கோங்க. ராயக்கோட்டில் எந்த லொக்கேஷன்ன்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன்.